ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுசியம் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லான்னு பார்த்துடலாம். நான் வெல்லம் உருக்கி வச்சுருக்கேன், 1/2 kg எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளார், சால்ட், பச்சை பயிறு வேக வச்சுருக்கேன், பருப்பு வேக வச்சுருக்கேன், மைதாவும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 1 கப் மைதா, 1/2 கப் ரைஸ் ஃப்ளார், கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு பேட்டர் இருக்கணும். வேறு ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லத்தை ஊற்றிடலாம். வெல்லம் நான் உருக்கி அரித்து வச்சுருக்கேன், மண் எல்லாம் இருக்கும், அதனால். வேக வச்ச பாசிப்பயிரை ஆட் பண்ணிடலாம். பருப்பும் நான் குக் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இது என்ன பருப்புனா ரேஷன் கடையில் உள்ள பருப்பு தான், ரேஷன் பருப்பு. அதையும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். சுக்குத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். ½ கப் போல் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அடுப்பில் வைக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கொஞ்சம் கூட திக்காக வரணும், அதுக்கு தான். நமக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வரணும். அந்த பருவம் வர்றது வரை நம்ம அடுப்பில் போட்டுக்கலாம். நல்ல திக்காயாச்சு, போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆறுனதும் நமக்கு மறுபடியும் நல்ல திக்காயிட்டு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த சுசியம் ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாராலையுமே சாப்பிட முடியும், எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஏன்னா பச்சை பயிரெலாம் சேர்ந்துருக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 வீக் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
நிறைய பால்ஸ் நம்ம பிடிச்சாச்சு. இப்போ நம்ம முக்கி பொரிச்சிட வேண்டியதான். சூப்பரான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு பயிறு, வெல்லம், கோகோனட் இதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்ம உடனே பொரித்து எடுத்துடலாம். நமக்கு உள்ளே உள்ளதெல்லாம் குக் ஆக வேண்டிய தேவையில்லை. வெளியில் உள்ளது மட்டும்தான் கொஞ்சம் குக் ஆனால் போதும். சட்டுன்னு பொரித்து எடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.